ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசிலே அதிகமான படங்கள் எடுக்கப்பட்ட ஒரு லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, கடையம் பக்கத்தில் இருக்க கடையத்துலேருந்து மந்தியூர் போகிற ரோட்டில் இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜில் வந்து நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிரிட்ஜில் தாங்க நிறையா மூவிஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜோட சிறப்பை பற்றி சொல்கிறேன். இந்த பிரிட்ஜில் வந்து 2 ஆறு வந்து ஓடுது. ஆக்சுவலாக ராமநதி டேம் அண்ட் கடலாநதி டேம்னு 2 ஆறு இணைக்கூடிய இடமா இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜு பக்கத்தில் நிறையா விவசாய நிலங்களும் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்கிறதுனால இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வேல் மூவியில் சூர்யாவோட கான்வர்சேஷன் சீன் வந்து இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. தம்பி, ஊருக்குள்ள சுகர் ஃபேக்டரி வேலைக்கு நேற்று நைட் ஷிஃப்ட்டுக்கும் நீ காலேஜ் ஷிஃப்ட்டுக்கும் யாருமே போல. முக்கியமாக டேரக்டர் ஹரிக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரிட்ஜில் வந்து 2 மூவிஸ் வந்து எடுத்திருப்பாங்க. உத்தமபுத்திரன் படத்தில் வரக்கூடிய கண்ணீரண்டில் மோதி சாங்கில் ஒரே ஒரு சீன் மட்டும் இந்த பிரிட்ஜை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பாலம் வந்து 2 ஆறுகள் இணைக்கூடிய இடமா இருக்கிறதுனால இதை 2 ஆற்றுமுக்கு பாலம்னு சொல்லுவாங்க. சினிமா ஷூட்டிங் சொன்னாலே எங்கள் ஊர் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கடையம், ஆழ்வாக்குறிச்சி இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அழகான கிராமங்களை செம அழகாக மூவியில் காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக டைரக்டர் ஹரி மூவியில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷனை சூப்பராக காமிச்சிருப்பாரு. இங்கே மூவியில் வரக்கூடிய நானே இந்திரன் நானே சந்திரன் சாங்கில் ஒரே ஒரு சீன் மட்டும் இங்கே எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்ல கூட இந்த பிரிட்ஜை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. சிங்கம் மூவியில் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் செட்டு வந்து இந்த ஊர் பக்கத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க, மந்தியூரில் வந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து பிரகாஷ்ராஜ் கார் வந்து இந்த பாலத்தில் போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக டேரக்டர் ஹரியோட மூவியில் இந்த பிரிட்ஜை வந்து பார்க்க முடியும். ஏன்னா 4 மூவிஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. வேல், சிங்கம், ஐயா, தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு 4 மூவிஸில் காமிச்சிருப்பாங்க. தாமிரபரணி மூவியில் ஒரு ஐக்கானிக்கான காமெடி சீன் வரும் தெரியுமா, தன் நதியினே இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காமெடியும் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பிரிட்ஜு வந்து ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜ். இப்போ தாமிரபரணி ஆற்றுல எல்லா நதியும் இணைக்க போறேன், எல்லாரும் ஜோரா ஒராட்டி கை தட்டுங்க. பாவனசம் மூவியில் வரக்கூடிய என் கூட்டிக்காரா அந்த சாங்கில் வந்து ஒரே ஒரு ஷாட் மட்டும் இந்த பிரிட்ஜை காமிச்சிருப்பாங்க. இந்த பிரிட்ஜு பக்கத்துலேயே ஒரு சுடுகாடு வேற இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போய் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோவை. இந்த பிரிட்ஜை நார்மலாக பார்க்குறத விட ட்ரோன் ஷாட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எங்கள் ஊர் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நிறைய லொக்கேஷன் இருந்தாலும் இந்த பிரிட்ஜு வந்து ரொம்பவே ஐகானிக்கான மூவிஸ் எடுத்ததுனால இது ரொம்ப ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிரிட்ஜில் மட்டும்தாங்க நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிகமான மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த பிரிட்ஜோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க இந்த மந்தியூரில் இருக்க இந்த மலையை காமிச்சிருப்பாங்க. நிறையா சீன்ஸில் வந்து இந்த மலையை கவர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த பிளேஸ் மட்டும் இல்லைங்க, இந்த பிளேஸை சுற்றி நிறைய லொக்கேஷன் இருக்குது. எல்லா லொக்கேஷனும் செம அழகாக இருக்கும். நிறையா படங்களில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்கமிங் வீக்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த பிரிட்ஜிலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மந்தியூர் பிள்ளைக்குள்ளன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தாங்க சிங்கம் படத்தில் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நான் அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல விளாகில் பார்ப்போம் மக்களே. பாய் பாய்.